வணக்கம். உடல் வாடலாம், தேறலாம். ஆனால் மனது வாழக்கூடாது என்றால் ஏனென்றால் அது பூ போன்றது. மனது இதமானது மனது. ஆனால் உடல் வாழலாம், தேறலாம். உடல் உழைப்பு, அந்த உழைப்பின் கஷ்டம் அனுபவிக்கலாம். ஏன்னா உடல் எவ்வளவு கஷ்டப்படுகிறதோ, வலுவை தூக்குகிறதோ, அது ஓய்வெடுக்கும். அந்த அசதி நின்றுவிடும். கஷ்டங்கள் தெரியாது உடலுக்கு. ஆனால் மனது அப்படி அல்ல. மனது ஒரு இடத்தில் கஷ்டப்பட்டு விட்டால் பின் ஓய்வெடுக்காது. அது சஞ்சலத்தோடு இருக்கும். மனது வேற, உடல் வேற. அந்த மனது அந்த பட்ட அவஸ்தை, அவமானத்தை எண்ணி அது அப்படியே உழண்டு நிற்கும். அது அடங்காது. அதனால் அந்த ஔவையார் நினைக்கிறேன் பாடியிருப்பாங்க, மதிக்காத இடத்தில் போய் நிற்காத அப்படின்னு. அந்த பாடல் வரிகள் அருமையான வரிகள். அதே போல் எந்த உறவு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மதிக்காட்ட நமது மூச்சுக்காற்று கூட அந்த இடத்தில் படியக்கூடாது. ஏன்னா மனது தான் சங்கடப்படும். ஆனால் மனது தான் முக்கியமானது. உடலை கூட பேணி காத்துடலாம். உடல் வேற, உடல் ஓய்வெடுக்கக்கூடியது. ஆனால் மனது ஓய்வெடுக்கும். ஆனால் மனதில் சுமை இல்லாமல் இருக்கும்போது தான் அது ஓய்வெடுக்கும். சுமையை ஏற்றி விட்டோம்னா மனது ஓய்வெடுக்காது. ஆனால் நமது நிலைக்கு மனது தான் முக்கியம். மனதை பூ போன்று பார்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு பூ, அருமையான மென்மையான ஒரு நிலை உள்ள ஆன்மா பூ. அதனால் மனதை நிச்சயமாக நாம் சென்று சங்கடப்படுத்தி விடக்கூடாது. மனதை